ஆதாரத்தை சென்னை ஹைகோர்ட் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு போதிய அளவுக்கு இருக்குது. எஃப்ஐஆர் போட்டு கேஸ் நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது. எஃப்ஐஆர் உடனே போடுங்க. ப்ரோ அதே மாதிரி நம்ம அமைச்சர்கள் பதவியேற்ற அப்புறம் கூட இன்னும் பல டெசிக்னேஷன்ஸ் இன்னும் நம்ம ப்ராப்பரா இன்னும் ஃபிட்டினே பண்ணல. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுன்னா இப்ப நம்மளுக்கு யார் யாரை எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எப்படி ரீவேம் பண்ணணும், அது எல்லாத்தையும் செட் பண்ணாதான் நம்ம இயங்கவே முடியும். அதுவுமே இன்னும் 100% நடக்காத டைம்ல வந்து ஏன் இது என்னன்னு நம்ம ட்வீட்ஸ் போடுறவங்கள சொல்றேன் சில பேர், ஏன் இது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இது போச்சா அது போச்சான்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான கன்சர்ன்ஸ் எடுத்துட்டு போகணும். டைல்யூட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம 10 விஷயம் போடும் போது உண்மையான 2 விஷயம் அதனால டைல்யூட் ஆயிடக்கூடாது. இல்ல நான் இது சொல்லிடுறேன், மினிமமா வந்து ஒரு 3 months வேணும் நான் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அதாவது நம்ம மினிஸ்டர்ஸ்க்கும் சரி 100 days அது 100 days 100 days இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும் என்னன்னு ஏன்னா வெரி நியூ டு தி சிஸ்டம் அவங்க எல்லாம். அதே மாதிரி நம்மளோட நிர்வாகிகள் ஒரு சில பேர் கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அது அன்னைக்கு அந்த ஈசிஆர் எம்எல்ஏ இருக்கார்ல, அது உள்ள அவர் போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல பேசிட்டு இருக்காரு, எங்கேயோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு அவங்களும் எந்திரிச்சு அவர் தான் பதில் சொல்லணும், அவருக்கு முன்னாடி இருந்துச்சு அவங்களும் ஒரு சில இதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே அது எல்லாமே லேர்னிங் தான் ஆண்டனி. இப்போ அந்த மாதிரி போய் கேட்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்கள போய் கேள்வி கேட்கலான்றது தான் அவங்களுக்கு தெரியும். அந்த டெக்கோரம்லாம் வந்து போக போக அவங்களுக்கே தெரியும், கத்துப்பாங்க. எல்லாமே லேர்னிங் தான். அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளே கொஞ்சம் இது பண்ணிடணும், முன்னுதாரணமா வந்துட்டோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க தப்பு பண்ணுங்க, ஆனா அந்த தப்பு நீங்க ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பண்ணாதீங்க, அதுல இருந்து கத்துக்கோங்க, அவ்வளவுதான். தப்பு பண்ண மீன் பண்றதுடா, எப்படியோ நமக்கு ஒரு நல்லது செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்துல தான் பண்றாங்க. ஆனா இன்னும் ஒண்ணு பாருங்க, அதாவது தப்பு பண்றாங்க எல்லாரும் பண்றாங்க, ஓகேங்களா. நம்ம பசங்களும் அதை எடுத்து சொல்றாங்க. நம்ம பார்ட்டியில ஒரு விஷயம் நல்லது என்னன்னா, நீங்க மத்த பார்ட்டியும் பாத்துங்க, நம்ம பார்ட்டியும் பாத்துங்க, அதை அவங்க அக்னாலேஜ் பண்ணிட்டு ஓகே அதை நான் பண்ணிட்டேன், அதை நான் மாத்திக்கிறேன்னு சொல்றது மத்த கட்சியில எத்தனை கட்சியில பண்றாங்கன்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. பல இது மாறி இருக்கு. ஏன் இப்ப வந்து இந்த செங்கச்சூழல்ல வந்து ஒரு நிர்வாகி வந்து பேர் என்ன கமிஷன் வாங்குறாரு, பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்த அப்புறம் கட்சி நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையா? இல்லையே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மறுத்தாங்களா, இது பண்ணாங்களா? தப்பு நடக்குதா? ஆமா நடக்குது. மாத்திக்கணுமா? அது மாத்திக்கணும். கட்சி அதுக்கு உண்டான ஆக்ஷன் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம வந்து அதை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்ல. நீங்க வைக்கிற சஜஷனோ ஒரு தப்புனா அது தப்ப சுட்டி காமிங்க, நியாயமான முறையில சுட்டி காமிங்க. அது உண்மையே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா எல்லாரும் மாத்திப்பாங்க அவங்க. இல்ல அதே மாதிரி இப்ப அண்ணன் வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னா அவருக்கு ஓரளவுக்கு ஒரு தெரியாமலாம் யாரும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஸோ அதுலலாம் நம்ம வந்து ரொம்ப தலையிட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இல்ல அது ஆண்டனி, அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு கன்சர்ன் இருக்கும், ஏன் எதுக்கு அப்படின்னு. அது நான் வந்து அவங்கவுங்க ஃபீலிங்ஸ் வந்து நான் தப்பா நீங்க பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, நீங்க பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. ஆனா லாங் ரன் வந்து நீங்க எதுவும் சேஞ்ச் ஆகுன்னா அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா 15 16 நாள் தான் ஆயிருக்கு இன்னையோட. அதாவது அண்ணாக்கே வந்து முதல்ல செக்ரட்டரியேட்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எத்தனை செக்ரட்டரி இருக்காங்க, எல்லாமே அவரே லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். இன்னொன்று, இதை மொத்தமாக நம்ம ரீவேம் பண்ணி ஒரு ரொம்ப நீட்டான டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கொடுக்கணுன்றதுல ரொம்ப கீனாக இருக்காங்க எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரப்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அடாப்ட் ஆகணும். ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் சாதாரணம் கிடையாது கவர்மெண்ட் ரன் பண்றதெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் மெயினா சொல்லுங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவரா நம்ம அவர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ற நிறைய விஷயம் டிமாண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயம் கடிச்சு வச்சிருக்கோம். அதே விஷயம் வந்து நம்ம அவர் சிஎம்மா இருக்கும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நாட் குட்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருந்தாதான் இந்த கவர்மெண்ட்டு ரன் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்மளோட இதுக்கே நம்ம ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி இது எப்படி இந்த எம்எல்ஏஸ் இந்த கவர்மெண்ட் பண்ணும்னா, அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்டென்ட். அவங்களுக்கு அந்த இன்டென்ட் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமையோ இதெல்லாம் முட்டி முட்டி கத்துக்கிற அந்த இன்டென்ட் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர, கவர்மெண்ட் சிஎம்ல இருந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் அவர் போய் உட்கார்ந்து எல்லா மீட்டிங்லயும் லிசன் பண்ணி அதை கத்துக்கணும், அதை செஞ்சு முடிக்கணும், அந்த எண்டுக்கு வந்து கொண்டு வரணும் அவங்களோட கோல்ன்றதோட இன்டென்ட் இருக்குல்ல, அது எல்லா மினிஸ்டர்ஸ்ல இருந்து சிஎம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. யார் பார்த்திருக்கா? இவ்வளவு மினிஸ்டர்ஸ் பேர் கூட மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல அவங்க வந்த முதலாட்சியில.
நான் எப்படின்னா வாழ்க்கையிலே வந்து கொடுத்த டாக்குமெண்ட்டை வந்து படிச்சு சைன் போடுற சிஎம் மினிஸ்டர் இப்பதான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் போய் ஒரு ஆள் கொடுத்தான்னு வச்சுக்கோய, போட்டாச்சு, கிளம்புறேன், இது வீட்டுல ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி இந்த கையை ஆட்டிக்கிட்டு அவரு திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு நீங்க இப்ப பாத்தீங்களா திமுகவும் அதிமுகவும் யுனைடடா தான் செயல்படுது, தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல உங்களால ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையன் இல்ல 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 அது சொல்றேன். செங்கோட்டையனை வந்து கடைசி நேர பிரச்சாரப்பெல்லாம் எடப்பாடி ரொம்ப தரைக்குறைவா பேசிட்டாப்ல. என்ன செங்கோட்டையா வா போ அப்படின்னு லெவலுக்கு பேசிட்டாப்ல. இன்னைக்கு ஸ்டேட்ல சீனியர் பொலிட்டீஷியன் அவருதான். இப்போ எல்லாரும் வந்து ஒரு ரீசன் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்போ இப்ப ஏன் வந்து ஸ்டாலினை பார்த்தாரு இபிஎஸ் பார்க்கல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிற ஒரு சிம்பிள் இது வந்து அதுக்கு செங்கோட்டையா தான் ரீசன். ஏன்னா நீ என்ன பேசியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவரை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கட்சியில இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அவரை பத்தி எல்லாம் எப்படி பேசியிருக்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் இதுவா போயிடும். அவனை போய் பாக்குறது வந்து அவனு சொல்லக்கூடாது, அந்த பீஸ போய் பாக்குறது வந்துட்டு ஒரு வகையில வந்து அவனே பரவாயில்ல இதுன்னு நினைச்சு இல்ல ப்ரோ, நம்ம வேட்பாளரையுமே அவர் வந்து இது பண்ணிருக்காருல, ஆமா ஆமா கபலீகரம் பண்ணிருக்காருல, கபலீகரம். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டனி, ஒரே ஒரு நிமிஷம். அரவிந்த் ரொம்ப நேரம் கை தூக்கிறேன். அரவிந்த் நீங்க சொல்லுங்க. அரவிந்த் சான் ஏகப்பட்டது இல்ல அந்த அந்த ஆபீசர் வந்து போட்டது இருக்குல்ல, அந்த அது வந்து ரொம்ப இது பண்றாங்க. பட் அது வந்து தளபதி வந்து ஒரு மூவோட தான் பண்றாங்க. ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, கவர்மெண்ட் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, அவரை மீறி எதுவும் தப்பு பண்ண முடியாது. அப்புறம் இங்க ஒரு பவர் சென்டர் டிஎம்கே 2.0 பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், பிளாக் பண்ணி 6 மாசம் ஆச்சு என்ன. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டா, நீங்க நம்ம ஃபேன்ஸ்க்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க உண்மையாலுமே ஜென்யூனா இதெல்லாம் தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களே ட்வீட் போடுங்க. நீங்களே ட்வீட் போட்டு கடிச்சு வைங்கல்ல, ஏதாவது இது கூட பண்ணுங்க. ஆனா சவுக்கு இப்படி சொல்லிட்டான், சவுக்கு ஐயோ அப்படி சொல்லுவானே, இதுக்கு சவுக்கு என்ன ரியாக்ட் பண்ண, அந்த இதை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அவனே நம்பர் 1 ஃப்ராடு. ப்ரோ இல்ல ப்ரோ, நானே வந்து அவரை ஹேட் பண்ணுவேன் ப்ரோ. பாருங்க, ஹரிஷ் கூட நான் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நான் வந்து இருந்தவன். இப்ப நான் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னா, அவரை லவ் பண்ண இவ்வளவு ஃபேன்ஸ் ஏன் அவரை புரிஞ்சுக்க மாட்டாரு எனக்கு புரியல. இல்ல அவரை மீறி ஏதாவது பண்ண முடியும்னு இவங்க நினைக்கிறாங்களா, இல்ல இவரை பொம்மைன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு புரியல. அந்த மாதிரிதான் டாபிக் முடிஞ்சிருச்சு, அது திரும்ப பேச வேணாம், விடுங்க. அதுதான் கொஞ்சம் ஆதகத்தை கொட்டு. நம்ம இதுலயே இந்த அஸ்வின் டிவிக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா அப்படிதான் போட்டு நேத்து அப்படிதான் போட்டிருந்தாங்க. இல்ல ஆண்டனி ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். அவங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அண்ணனுக்காக. அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, நான் அதை வந்து தப்பா சொல்ல விரும்பல. கண்டிப்பா எல்லாருக்கும் உரிமை இருக்கு ப்ரோ. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை போடுறதுக்கு உரிமை இருக்கு. அந்த டோன் அண்ட் இது மட்டும் மாத்திக்கிட்டா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதாங்க இப்ப ரெண்டாவது பாருங்க, கரெக்டா 15 டேஸாவே கரெக்டா காலை 9:30 9:45 கரெக்டா சரிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கரெக்டா வந்துடுறாங்க, அவங்களும் கரெக்டா 10 மணிக்குள்ள வந்துடுறாங்க. இது கொஞ்சம் காணமே சவுண்ட் என்னாச்சு, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிஸியா இருக்காரோ? நீங்க முதல்ல உங்க பிளாக் எடுங்க. சரி ப்ரோ, எதுக்கு தோழர் சொந்த கட்சிக்காரங்க பிளாக் பண்றீங்க, என்ன தோழர் இது? இப்படி வந்து குரல் நசுக்க கூடாது நீங்க, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. எங்க அவரு என்ன நசுக்கிறதுனாலதாங்க நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன். சையத் ப்ரோ யாரை கேட்டீங்க, யார் ஆக்டிவா இல்லன்னு கேட்டீங்க? அமைச்சர் ஆனந்த். யாரு? புசியானந்தா இன்னைக்கு கூட ட்வீட் போட்டிருக்காரு. ஆமா போட்டுக்க பாத்து. இல்ல இல்ல அவரு வேலையில பிஸியா தான் இருக்காரு. டி நகர் தொகுதி ஒரு பக்கம், அமைச்சரவை ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கட்சி ஒரு பக்கம். இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்து நீங்க வந்து இல்லடா டிபிடி, நான் உண்மையாலுமே அதை பாராட்டுறேன்டா. காலையில இருந்து நம்ம வெல்கம். ஆமா இல்ல சையத்னா, காலையில இருந்து நம்ம பசங்க ஆனந்தன்னா இதை பாருங்க, ஆனந்த் இதை பாருங்கன்னு அவரை டேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ மனுஷன் யாரையோ வச்சு போட்டாப்ல. ஆமா ஷான் நீங்க பேசுங்க. ஷான் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்கீங்க.
ஆமா கவின் ப்ரோ, நானும் உங்களோட கால் வந்துச்சு வந்தேன். நீங்க நாங்க பேசும்போதெல்லாம் வந்து இப்படி கை தூக்கிலாம் இருக்கக்கூடாது. நீங்க கேப் கிடைச்சா நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். அதான் அரசியல் bro, மாண்பு. அரசியல் மாண்புக்காக தான் கை தூக்குறதே. நீங்க வேற இங்கெல்லாம் மாண்பெல்லாம் பாக்காதீங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க யாரும். சட்டசபை மாதிரிதான் இது, சட்ட கிளியும். இப்ப 5 செகண்ட் கேப் விட்டீங்கன்னா சையத் ஃபில் பண்ணிடுவான், பேச ஆரம்பிங்க டப்புன்னு. இன்னைக்கு போனல பிரபு, ஆக்சுவலா ஒரு 2 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஜான்வரி நினைக்கிறேன், ஐ திங்க் விருதுநகர்ல இந்த குவாரி சைடு இருக்குல்ல, வி ஃபெல்ட் ஒன் ஒரு மினிமலிஸ்டா எத்துக்காய்க்கு ஃபில் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் என் நம்பர் ஆஃப் குவாரி ஆக்ஷன்ஸ்னால. இல்ல உண்மையிலே சொல்றேன், 3.3 இதுல ரெக்டர் ஸ்கேல்ல ஜனவரி 8 9 சம்திங் நைட், ஒரு ஜனவரி 10 நினைக்கிறேன், நைட் ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கு வி ஃபெல்ட் ஒரு எத்துக்கு இருக்கு. அதோட எபிக் சென்டர் பாத்தீங்கன்னா, இப்ப இவர் கண்டுபிடிச்ச ஒரு குவாரிஸ் ஒரு 75-80 குவாரிஸ் இருக்குது. அந்த சைடு நியர்பை தான் அந்த எபிக் சென்டரே ஆகும். ஸோ அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து எக்ஸாஸ்ட் மைனிங் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத இருக்கும். ஏன்னா 2011 12 சைட்லாம் பிஆர்பி கிரைன்ஸோட அபாண்டன் குவாரிஸ் அங்க இருக்குது. ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ற சிவகாசி, நீங்க அதோட மறுபக்கம் பாத்தீங்கன்னா கிரானைட் கல்லோட எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கானுங்க ஒரு காலத்துல சிவகாசி சைட்ல. ஸோ இன்னைக்கு இந்த மைனிங் நீங்க நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்குது, கீழே கன்னியாகுமரி ஆரம்பிச்சு தென்காசி ஆரம்பிச்சு விருதுநகர் வந்து கரூர் நாமக்கல், அதாவது லேண்ட் மைனிங் மட்டும் இவ்வளவு இருக்குது. ரிவர்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா காவிரியை விட இங்க அடிச்ச இது வந்து பெண்ணாறு, இங்க திருவள்ளூர் ரோட்ல பெண்ணாறு அவ்வளவு அடிச்சிருக்கானுங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்லயுமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போய் வாய்தா கூப்பிடாது. போன கவர்மெண்ட்ல 5 டிஸ்ட்ரிக்டோட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போய் வாய்தா கூப்பிட்டானுங்க ரிகார்டிங் தட் சாண்ட் மாஃபியா கேங்னால. இதை ஃபுல்லா நம்ம எக்ஸப்ட் பண்றதுக்கேவும் இதோட டேட்டா நமக்கு வர்றதுக்கேவும் மினிமம் 1 வருஷத்துக்கு மேல ஆகும். ஏன்னா நீங்க அடிச்சு வச்ச கொள்ளைகள் அது. என்ன சொல்றதுன்னா, இப்ப இந்த ஒரு விஷயம், நீங்க காவிரி பத்தி பேசிட்டு இருந்தீங்க, நான் சொல்றேன், அதை ஓரளவுக்கு தெரிஞ்சா சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் மேகதாதுல டேம் கட்டவே முடியாது. ஏன்னா காவிரி நதிநீர் நதிநீர் ஆணையம் வந்து 2011-14 ஜெயலலிதா பீரியட்ல வந்து போட்டிருந்தாங்க. அது அரசு இதழில் ஜியோ கெசட்ல வந்துருச்சு. அதோட மெயின் என்னன்னா, நீ அந்த நதியில என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ டிஸ்ட்ரக்ஷனோ பண்றதுக்கு 4 ஸ்டேட்டோட பெர்மிஷன் கண்டிப்பா வேணும். யாருக்கு ஒரு வீட்டோ பவர் முதற்கொண்டு, வீட்டோ பவர்னா இப்ப புதுச்சேரி தமிழ்நாடு வேணாம் தான். அதை நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன ஒரு இது பண்ணாலும் அதை பண்ணவே முடியாது. ஸோ டோன்ட் ஃபியர் ஆஃப் காவேரியில வந்து மேகதாதுல வந்து டேம் கட்டிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கன்ட்டு. ஆனா மீன்வேல் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மேட்டூரை தூர்வாரி பல வருஷம் ஆச்சு. மேட்டூர் டேமோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ டிஎம்சிஸ். ஆனா இன்னைக்கு அதை செடிமெண்டேஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அதோட கெப்பாசிட்டி நிறைய கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கவின் ப்ரோ. இல்ல இந்த கிளாஸ் ரொம்ப நேரம் போகுதான், சீக்கிரமா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வைப்போம். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அடி மோட்ல போகுது, அதான். இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா நீங்க அந்த ஊருன்றனால உங்களுக்கு டீடைல்ஸ் நிறைய தெரியுது. அது மட்டும் இல்லாம ஷான் வந்து மினிஸ்ட்ரி பிஏ, இது வெளியே சொல்ல வேணாம்னு சொன்னாப்ல, நான் சொல்லிட்டேன் விடுங்க. ஆமா, கீர்த்தனா பிஏ. ஓகே ஓகே. ஆமா, மினிஸ்ட்ரி பிஏங்கோட யாரோட மினிஸ்ட்ரி பிஏங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஐடியா கொடுத்துருக்கோம். ஐயா சாமி, அது வந்து தெரியாம அந்த இதுல வந்து எல்லாம் ஒண்ணு எனக்கு தான் காசு போட்டு விடுறாங்க. இல்ல அது எங்களுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல, எங்களையும் ரூட் மாஃபியான்னு சொல்லி நேத்து ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான். நானு, சையத் ப்ரோ, சுரேந்தர் ப்ரோ, ஹரிஸ்னாலாம் வந்து ரூட் மாஃபியால ரொம்ப வருஷமா இருக்காராமே. யாரும் சொல்றா? ஐடி குஸ்கி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் காசு கொடுத்தா போதும். என்ன போஸ்ட் போட்டாலும் கீழ வந்து ரூட் மாஃபியா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா சையத் ப்ரோ, நீங்க எல்லாம் ரூட் மாஃபியாவோட மூத்த குடி. ஹரிஸ் ப்ரோ சொன்னா கூட பரவாயில்ல, அவராவது அந்த இதுல வருது.
தம்பி நேத்து தான் முடிஞ்சது, இன்னைக்கு திருப்பி இன்னொரு ரவுண்டுக்கு தூக்கி விடாதீங்க. இல்ல ஆக்சுவலா நேத்து நான் போட்ட ட்வீட்டுக்கு பயங்கரமா கடிச்சு வச்சானுங்க. அப்ப ஹரிஷோட ட்வீட்டை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. இல்ல அப்பா நான் எங்களாலே போட்டு போட்டேன், கடிச்சாங்க. போட்டு 2 நிமிஷத்துல 20 கமெண்ட். அப்புறம் ஹரிஷ் நான் போட்டாரு, நான் அப்படியே வாபஸ் வாங்கிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். இல்ல ஹரிஷ், அது தேங்க்ஸ் ஹரிஷ். ஆக்சுவலா சரியான சோதனை ட்வீட் எலி இது மாதிரி உண்மையாவே. நேத்து சோதனை எலி மாதிரி மாட்டிக்கிட்டாரு. ஓ, இது ஒரு இல்ல மாஸ்டர் நான் ஸ்ட்ரோக். நான் இது அந்த இதோட ட்வீட்டை நான் படிச்சோட போட்டு ரைட்டு இன்னைக்கு தூக்கிட்டு போக போறாங்க. இல்லடா சச்சின், நான் போட்ட அப்புறம் என்னையே கடிச்சிட்டு ஒருத்தன் போட்டான் வந்து திருப்பி ட்வீட் எல்லாம் தெரிஞ்சுட்டு, ஓகே பரவாயில்ல என்னோட சப்போர்ட் பண்ணுன்னு போட்டான் பாரு குமரன். அவன் கவின் ப்ரோ இதோட கொடுமை என்னன்னா, நான் ஏதோ ட்விட் போட்டிருந்தேன், மீன்ஸை விட என்ஸ பாருங்கன்னு ஆமா சொல்லிட்டு, அதுக்கு கீழே வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஐயா, ட்விட் போது நீங்க 3000 நீங்க போட்டதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஏதோ அடல்ட் ட்வீட்னு நினைச்சு குரூப்ல ஷேர் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இல்ல ஹரிஷ் ப்ரோ, சரியான இருக்கிறதுலே ட்ரோலிங் அந்த மாஸ்டர் ட்வீட்ல. ஸ்ட்ரோக்கு நீங்க ட்வீட் போட்டீங்கல்ல, அது வந்து என்னன்னா இருக்கிற இது மாதிரி அதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நாங்க எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஜகா வாங்கிட்டோம். எப்ப போட்டாலும் அடி வாங்க மாட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டுக்கலான்ட்டு. இது என்ன நடக்குது ஒரு தெரியுமா? ஆபீசர் ஆன் இந்த ஸ்பெஷல் வடிவு டியூட்டியோட நெருக்கமா இருக்கிறவர் போடுறாரு, அப்படியாவது கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அந்த ஒரு இது கூட இல்ல ஆ? இல்ல இல்ல ஆஃப்- இல்ல இல்ல சாயத் ப்ரோ, அப்படி இல்ல. ஓ, நீ ஆபீசரோட ஸ்பெஷாலிட்டி, அந்த ஆபீசருக்கு நீ வந்து நெருக்கமா இருக்கியா, அப்ப நீ இவனை தாண்ட அடிக்கணும்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. இல்லடா, நான் போய் ஹரிசனாக வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன், அண்ணா நான் வந்து சிரிக்கிறேன், அவரும் அடி பலமான்னு கேட்டா அவரும் சிரிக்கிறாரு. ஏன் சையது, இல்லடா, சையது இந்த வடிவு அந்த ஆபீசரையே புரட்டி போட்ட பூமி இது. ஆமா, ஆபீசருக்கு தெரிஞ்சவரை விட்டுருவோமா? வாடன்னாலே அடிப்போன்ற மாதிரி இதுதான். ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஒரு ஒரு காலத்துல அவரு இந்த வாங்காத சந்தை அடியா. இந்த சந்தையில பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தாரு. ஆமா. ம். சரி வேணா விடுங்க, ஊத்து சிஎம்க்கு ஊத்துறா. நெருக்கமா போயிட்டாப்ல. இப்பெல்லாம் மதிக்க தகுந்த எங்களுக்கு ஹீரோ மாதிரி அவரு. ஆமா, ரிசல்ட் கொடுத்தாச்சு இல்ல. ஸ்கேம்ல ப்ரோ பாத்துங்க ப்ரோ, நான் நல்லபடியா நாங்க மாறிட்டோம், முன்ன மாதிரி இல்ல. இல்ல ஹரிஷ் ப்ரோ சுரேந்திரன், எப்படி சேர்த்துடுங்க. தெரியுமா, இந்த படையப்பா படத்துல கடைசியா வந்து மணிவண்ணன் போய் போலீஸ் நிப்பாரு இல்ல, எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் இதாண்டா போலீஸ் அப்படின்னு வேட்டி இறக்கி விடுவாப்லே, அந்த மாதிரிதான். ஆபீசர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஆபீசர் இதோட பெருசா பாத்துருக்காரு, அதனால இது எடுத்துக்க மாட்டாரு. எவ்வளவு அடி வாங்கினாலும் கத்த மட்டும் மாட்டேன்டா நானு, அந்த மாதிரி. ஆனா சச்சின், நீதான் அந்த சச்சின் இடத்துல எல்லா ஊத்துறான்னு டைமும் நேத்து எஸ்கேப் ஆயிடுற. மண்டையில எடுத்து ஊத்திட்டாங்க. கடைசியா நீ அடியே வாங்கல ஏய், சச்சின். ஏன் நான் தெரியுமா? ஏன் இல்லடா, கேளு, இல்ல இல்ல, நான் இவன் ஏன் சொல்றேன். எஸ்கேப் ஆறான்னு எனக்கு நான் ஒரு புரிஞ்சிருச்சு. சச்சின் சொல்ல இங்கிலீஷ்லயே போடுவான். இவன் வந்து உங்க ஒரு எல்லாருக்கும் நிமிஷம் வந்து இருக்கலாம். இல்ல இல்ல, சச்சின் இவன் இங்கிலீஷ்லயே வந்து போடுவான், பாதி பேருக்கு டெக்னிக்கலான புரியாது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தப்பிச்சுக்கிறான்டா. எனக்கு நல்லா எனக்கே தெரியும், என்ன போட டெக்னிக்கலான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போடுவான், எவனுக்கும் புரியாது. நான் அது சரி ஓகே, அப்புறம் மீனிங் பார்க்கலாம், தெரியறதுக்குள்ள அந்த விஷயம் கடந்து போயிரும், தப்பிச்சிடறான். தமிழ்ல போட சொல்லு பாப்போம், நாளையில ஏய், இருந்து அவன் தமிழ் பார்க்கலாம் போட யார் மாட்டான்டா. அடி வாங்குறான். ஏன்னா எனக்கு தமிழ் அதத்தான்டா, டைப் இவன் பண்றது பிரச்சனைடா, இவன் எழுதுவேன்டா. டேய் அவன் இங்கிலீஷ் போட்டாலுமே சாட் ஜிபிடில புரியாத மாதிரி ஒரு இதை வச்சுட்டு அப்படிலாம் போடுறான்டா. இல்ல, எனக்கு தெரிஞ்சதுதான்டா டைப் பண்ணி போடுறேன். அந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல. ஆனா உண்மையாவே நான் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், டக்குன்னு கருத்து சொல்லி அடி வாங்குறது வந்து கூடாது அப்படின்றத ஒரு ஒரு 6-7 மாசமா நான் வந்து அதை இல்ல ஒரு ஏன் கொள்கை அப்படின்னா, கோட்பாடா இல்ல அது வச்சிருக்கேன். ஏன் அப்படி அடி வாங்குறோம்னா, நம்ம வந்து ஆபீசர் அடிக்கும் போது நம்மள போட்டு எல்லாம் அடிச்சாங்க. நான் வந்து ரிசல்ட் காட்டினதுக்கு அப்புறம் நான் அதுதான் வந்து ரிசல்ட் என்னோட காட்டினதுக்கு அப்புறம் சரண்டர் ஆயிட மாற்றத்தை வேண்டியதான். இதுக்கப்புறம் என்ன வீரவசனம். இல்ல அதே மாதிரி ஆனா சும்மா எல்லாத்துக்கும் ரீசன்ட் முட்டு கொடுக்குறோங்கிறாங்க. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறது இல்ல. ஏதாவது தெரிஞ்ச நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் முட்டு கொடுப்போமே தவிர எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க மாட்டோம். அதனால எல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடா. இப்பதான் ஒரு இப்பதான் வந்து நான் இன்ஸ்டால சும்மா வந்து வந்துட ஒரு போறான் சும்மா 150K லைக்ஸோட ஒரு போஸ்ட் பார்த்துட்டு வந்தேன். நம்மள ஒரு 15 ஐடி எல்லாம் போட்டு இவங்க எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் வந்து ரூட் மாஃபியால இருந்து வந்து டெய்லி வந்து இது போகுது, எங்க மாசம் மாசம் லிங்க் பேர் அனுப்புங்க, வந்து லிங்க் எடுக்கிறாங்கன்னு அனுப்புங்க. போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி அனுப்புறேன். குரூப்ல யார் போட்டிருக்கா யார் குமரா? இதோ இருங்க இதை போடுறேன். இப்பதான் அது ஸ்க்ரால் பண்ண போடுறேன். ஆமா, இது ஒண்ணு நான் பார்த்தது. இது எல்லாமே இந்த இல்ல இந்த ஸ்பீக்கர் பேனல்ல சாமர். ஒருத்த மட்டும் மிஸ் ஆகுறான். அவன் எங்க போனான்னு தெரியல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனை இதோட காணோம். இன்னொன்னு ஆனா ஹரிஷ் அண்ணன், இதோட இன்னொரு காமெடி சொல்றேன் பாருங்க. ஷாம் ஒரு நாள் சொன்னான், உங்க ஐடி, என் ஐடி, விஎஃப்என் ஐடி, இது எல்லாத்தையும் போட்டு இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா வந்து லட்சக்கணக்கில் வந்து பே பண்றாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டானுங்களா? ஐயோ எல்லாம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எனக்கெல்லாம் வரலப்பா, கொஞ்சம் வாங்கி கொடு.
நீங்க ரூட் இல்ல ஆண்டனி. ஏன் இல்ல குமாரா, எனக்கும் சந்தேகம் இருக்கு ஆண்டனி உனக்கு வருமோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாஃபியானா அண்ணன் போடுற இல்ல அண்ணன் போடுற இல்லடா, கண்ணாடி எனக்கு எல்லாம் ஆர்டர் பாசிட்டிவா போட்டுக்கிட்டு இருக்கு. பேசு. ஆமா, நான் தான் வந்து துரந்தர். நீங்க யாராவது தப்பு பண்ணீங்கன்னா போய் சொல்றேன். அட போகடா. எக்ஸ்பைரி வந்துட்டானா ஸ்பீக்கருக்கு? இல்ல லிசன் நல்லதா? எவ்வளவு அடிகள், எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள். அவன் தான் தேடிக்கிட்டு இருந்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எங்கடான்னு. எல்லாரும் அடிச்சதுக்கு அப்புறம் அவன் மட்டும் வந்து ஒரு அடி அடிப்பா, தினிசா விழும். நதீர், உங்க மாமா இன்னும் சேரலையாடா திமுகல? சித்தப்பா மாமா, சித்தப்பா, பெரியப்பா சொல்லுங்க. ஆளூரானா? ஆமா, ஆளூர் அண்ணா. ஓகே. ஆக்சுவலா ஆளூர் ஜெயிச்சதுக்கு காரணமே நதீர் கேன்வாஸ் பண்ணனாலதான் நதீர் சொன்னேன். சித்தப்பா அபூபக்கர் சேர்ந்துட்டாருல்ல, அபூபக்கர் அபு ஹக்கீமா என்னது இது அவர் பேர் என்னது? ஆலிமல் புகாரி. புகாரி. இவன் என்ன ப்ரோ வித்தியாசமா அவன் பாவம் அவனுக்கு அனிமல் புகாரின்னு கேட்டுருக்கா என் காதுல. அப்படிதான் இருப்பான் ப்ரோ. இல்ல அப்படிதான் இருப்பான். அவன் வேற எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் நீட்டிக்கிட்டு இருக்கான். அனிமல் புகாரி யார் சித்தப்பா? டேய் உங்க சித்தப்பா என்ன? அது கழகத்துக்கு சித்தப்பாவா? எனக்கு புரியல. எப்படியோ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்? இல்ல ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இன்னைக்கு, ஏதோ ட்வீட் போட்டிருந்தான் பார்த்தேன். அதாவது ட்வீட் போட்டா இல்ல சச்சின், ட்வீட் வந்து இன்னைக்கு ஒண்ணு போடுறானா, அந்த ட்வீட்டோட கண்டென்ட் போட்டா போறல, கீழே கடைசியா முடியும் போது ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். அது என்ன ஸ்லோகனா? எல்லா புது பல்பு இல்ல புது பல்பு பளிச்சுன்னு தான் அறியும் அது. இல்ல எல்லா ட்வீட்டு கீழே கடைசியில என்னது ஆட் பண்ணிக்கிறேன், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னு. இவனே சொல்லிக்கிறான் சார். ஆமா, நீ நம்புப்பா, நீ நம்பையா, நான் ஏன் நம்பணும்? இல்ல இவனுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க, இனிமே கூட்டணி கட்சிகளை நம்பக்கூடாது, நமக்கான இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தை நம் கட்சியிலேயே உருவாக்க வேணும், நமக்கான தலித் பிரதிநிதித்துவத்தை நம் கட்சியிலே 75 வருஷமா புடுங்கிட்டா இருந்தீங்க. 44 தலித் தொகுதிகள் இருக்குது. திருமாக்கு எத்தனை கொடுத்துட்டீங்க நீங்க? எத்தனை? மொத்தமே 8 சீட்டு தானே கொடுத்துருக்கீங்க. அதுவும் இப்பதான் 6 சீட் தானே நீங்க வந்து கொடுத்தீங்க. அப்ப மீதி பிரதிநிதித்துவம் துரந்தர்ல தாக்கு 10 சீட்டு கொடுத்து இவருக்கு 8 கொடுத்தீங்கடா. ஆமா கொடுத்தீங்க. ஓகேங்களா? நமக்கான தலித் பிரதிநிதித்துவத்தை நாமளே கொடுப்பாங்க. சரி, 44 எஸ்சி கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருந்துச்சுப்பா. 24 எங்க அண்ணன் மட்டுமே, இதை மட்டும் சொல்லிடுறேன், 44ல 24 எங்க அண்ணன் மட்டுமே ஜெயிச்சிருக்காரு. தனி தொகுதியில 24 இது வந்து எங்க அண்ணன் மட்டுமே ஜெயிச்சிருக்கு. ஓகே, விசில் சின்னம் மட்டுமே ஜெயிச்சிருக்கு. நீங்க 75 வருஷ கட்சி நீங்க உருவாக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இல்ல அதே மாதிரி எத்தனை அமைச்சர் கொடுத்தீங்க? வெறும் 4 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. எங்காவது 8 அமைச்சர். இல்ல நீ எம்எல்ஏ இல்ல நான் ஒண்ணு சொல்லட்டா, அது 8ன்றது அது வந்து ரொம்ப சின்னதா தெரியுது உங்களுக்கு. வெரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், வெரி ஃபர்ஸ்ட் மெய்டன் கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல கொடுத்திருக்காரு. முதல் எலெக்ஷன்ல 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்காரு. இல்ல சச்சின், அதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப இது இப்படிதான் அப்படின்னு போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல அத கம்யூனிட்டி வைஸ் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகம். ஓகேவா? பெரிய நம்பரே அதுதான். நீங்க வந்து கான்டெக்ஸ்ட்ல பாரு. 1/4 வந்து அதாவது 1/4னா 4 பங்கு அமைச்சரவையில 1 பங்கு அமைச்சரவை வந்துட்டு ஒடுக்கப்பட்டவருக்கு ஒதுக்கி இருக்கு. மீதம் 3 பங்குலதான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஆனா இதுதான் நடந்திருக்குல்ல ஃபர்ஸ்ட் டைம். அந்த விகிதாச்சார அடிப்படையில் வந்து கரெக்டா நடந்திருக்கிறது இதுதான். தலித் பிரதிநிதித்துவம் விகிதாச்சார அடிப்படையில் வந்து இன்னொன்னு சொன்னாங்க ப்ரோ. திருச்சி பேஸ்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் முத்தரையருக்கு வந்து இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் கூப்பா செல்வத்தை போட்டாங்க. எம்எல்ஏ இருக்கா கூப்பா கிருஷ்ணன் தூக்கி வாரியத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட எம்எல்ஏ இருந்தா அதுல இருந்து அமைச்சராக்க முடியும். இல்ல அவரு ஜெயிக்கல கூப்பா கிருஷ்ணன், அதனால கூப்பா கிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தா அமைச்சரா இருந்திருப்பாரு நிச்சயமா. இல்ல எங்க தாத்தா கலைஞர் மட்டும் இல்லன்னா வந்து நீங்க இப்படி இந்த சமூக இதெல்லாம் பின்பற்றி நீங்க இப்படி போட்டிருப்பீங்களா? சமூக நீதிக்கு போயிட்ட நீ போடுற பேண்டே கலைஞர் போட்டு விட்டாரு. குமாரா அவங்க
இருக்கிறப்பா சமூக நீதி பக்கம் பக்கமா பேசுவாங்க. அவங்க ஒன்னும் 69 இல்ல இல்ல இடஒதுக்கீடு திமுக மாதிரி ஒரு தலித் விரோத கட்சியை பார்க்கவே முடியாது. என்னன்னா அம்பேத்கர் மட்டும் உண்மையிலேயே சட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 46 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமா நீ இவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்ட கட்சி 4 கொடுத்தோம்னு பேசுறாங்களே. பொன்முடி மாட்டி அவரை வந்து உள்ள போ தெரிஞ்சவரு போய் அப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை ஐயோ அம்மான்னு கெஞ்சி கூத்தாடி போய் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு வந்தனால வேற யாராச்சும் போடணுமேனு வெறும் 1.5 வருஷம் ஒரு ஆளை போட்டாங்க. அதுக்கு இவங்க என்னென்ன பில்டப் போட்டு எவ்வளவு பிஆர் பண்ணானுங்க. அப்ப இத்தனை நாளா என்ன நம்ப வச்சிருந்திருக்காங்க ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும், நான் உட்பட நானே என்ன நம்பிட்டு இருந்தேன்னா, பொது தொகுதியில ஒரு பட்டியலின சமூகத்துல இருந்து ஒருத்தவங்களை போட்டா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க போல நம்ப வச்சுட்டு இருந்தேன். மக்கள் எல்லாம் இல்ல இவனுங்க ஏத்துக்க மாட்டாங்க. மாட்டான், ஆமா 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 திமுக ஏத்துக்க மாட்டான்னு சொல்லு. மக்கள் இடைநிலை சாதி திமுக வேலை செய்ய மாட்டான். திமுக வேலை செய்ய மாட்டான். முதல்ல போக்கடிக்கிறதுக்கு வேலை செஞ்சிருவான். இடைநிலை சாதி வெறியர்கள் இருக்கிற கட்சி திமுக. அடுத்தது சாதிய வெறியாட்ட ஆரம்பிக்கும். பாத்துக்கிட்டே நமக்கு எதிரா ஒரு ஓபிசி நீ சொல்ற, நீ எழுதி வச்சுக்கோ. ஒரு ஓபிசி பாலிடிக்ஸ் கிரவுண்ட்ல பண்றாங்களா இல்லையான்னு பாரு. தலித் கட்சி மாதிரி டிவிக்கே போய்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அந்த மாதிரி திருமாக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்க.